நம்ம இப்போ பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வட்டம், அதாவது சர்க்கிள்னு சொல்லுவோம். இந்த வட்டத்தை எல்லாருமே இதனுடைய ஃபார்முலாஸ் வச்சு சால்வ் பண்ணுவாங்க. பட் நாம வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணாம நம்ம மெத்தட்ல, ரைட்டுங்களா, இண்டெக்ஸ் கிளாஸஸ்ல ஒரு நம்ம ஷார்ட்கட் மெத்தட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தட்ல வந்து இப்போ சால்வ் பண்ண போறோம், ரைட்டுங்களா? அதுக்கு நீங்க பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆரம், இதை ஆர் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றளவு, இதை பெரிமீட்டர்னு சொல்லலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பரப்பளவு, இதை ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே 7 இருந்துச்சுன்னா அல்லது 7 மடங்கா இருந்துச்சுன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா 7, 14, 21, 28, ஸோ இந்த மாதிரி 7 மடங்குன்னு மல்டிபிள். அப்படி இருந்துச்சுன்னா பாருங்க, 14 வந்து 7 இன்ட்டு 2, 21 7 இன்ட்டு 3, 28 7 இன்ட்டு 4, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 7 மடங்கு. நெக்ஸ்ட் பாருங்க, சுற்றளவு, அதாவது ஆரம் வந்து 7 இருந்தா சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா 44 தான் இருக்கும். இது நீங்க ஃபார்முலால கூட போட்டு சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட்டுங்களா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் மடங்கா தான் இருக்கும். மடங்குன்னா மல்டிபிள், பெருக்கலா இருக்கும். அதாவது 7 இருந்தா 44, ரைட்டுங்களா? அப்போ 14 இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 44 இன்ட்டு 2 88 இருக்கும், ரைட்டுங்களா? ஏன்னா 44 இன்ட்டு 2 இருக்கும். நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் புரியுது கோஸ்ட். அதுக்கப்புறம் ஆரம் வந்து 21 இருந்துச்சுன்னா, ரைட்டுங்களா, 132 இருக்கும் பெரிமீட்டர். இது எப்படின்னா 44 இன்ட்டு 3 இருக்கும், ரைட்டுங்களா? இது 3 டைம்ஸ் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம 44ஐயும் 3 டைம்ஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை 4 மடங்கு இருந்துச்சுன்னா அதே 44 இன்ட்டு 4, நமக்கு என்ன கிடைக்கும்? ஆன்சர் 176ன்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? அப்போ 7, 44, இது ஆரம், இது பெரிமீட்டர். இதுக்கப்புறம் வந்து ஏரியா கண்டுபிடிக்கும். ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 154 எடுத்துக்கணும். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இவ்வளவுதான், ரைட்டுங்களா? 7, 44, 154, இதை வச்சு நீங்க எல்லாமே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியா, ரைட்டுங்களா? இப்போ அதே நமக்கு ஆரம் வந்து 14 கொடுத்தானா, ரைட்டுங்களா, 154 2 இன்டூ 2, ரைட்டுங்களா, 4, இந்த 4 நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 154 இன்ட்டு 4 நமக்கு என்ன கிடைக்கும்? 616ன்னு கிடைக்கும், ரைட்டுங்களா? ஒருவேளை ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 21 இருந்துச்சுன்னா, இப்போ 154 3 இன்ட்டு 3, அதாவது 9 மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1386ன்னு கிடைக்கும். இப்போ 28 இருந்துச்சுன்னா ஆரம், ஏரியா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. 4 இன்ட்டு 4 16 மல்டிப்ளை பண்ணணும். நீங்க அதே 154 இன்ட்டு 16, ரைட்டுங்களா? இப்போ 4 24, ஆன்சர் வந்து 4ல முடியும், நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டேன், ரைட்டுங்களா? ஸோ இந்த மெத்தட்ல நீங்க பண்ணும்போது இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரே செகண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணிடலாம், ரைட்டுங்களா? சால்வ் பண்ணி எடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, ஃபார்முலாஸும் இங்க தேவையில்லாம தான். இதை நோட் பண்ணிக்கங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு வட்டத்தின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம், ரைட்டுங்களா? நீங்க ஃபார்முலா வச்சுதான் சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம் வந்து 7ன்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு பெரிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 44 தான் வரும், சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா 154 தான் வரும், ரைட்டுங்களா? ஃபார்முலா வச்சு கூட நான் சம் சால்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்க, ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். பையோடைய வேல்யூ அவனே கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் 22/7, அவன் கொடுக்கலாம்னு இதுதான் ஆன்சர். ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 7 இன்ட்டு 7, ஸோ நான் கேன்சல் பண்றேன். 2 14 4 மிச்சம் 1, 2 14 14 1 5 154 வந்துச்சுங்களா? ஸோ இதுதான் பேசிக். இது நீங்க இப்படி நீங்க ஃபார்முலா வச்சு பண்றதை விட நீங்க இந்த மூணுத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா, அதாவது 7, 44, 154, இது மூணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க டைரக்டா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு வட்டத்தின் சுற்றளவு 88 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி 2022ல சொல்லியிருக்கான். இதை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாங்க. ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 14 தான், ரைட்டுங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் சம்முக்கு முன்னாடி ஒரு டேபிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா, அந்த டேபிள் பாருங்க. 7, 44, 154, அதாவது இது ஆரம், இது சுற்றளவு, இது பரப்பளவு, ரைட்டுங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கீங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? சுற்றளவு தான் கொடுத்துருக்கான். சுற்றளவு என்ன கொடுத்துருக்கான்? 88. எதனால இது 88 ஆயிருக்கு?
44 2ஆல மல்டிப்ளை பண்ணதுனால எனக்கு 88 மாறி இருக்கு. அப்ப ஆரத்தையும் என்ன பண்ணணும், நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 7 இன்ட்டு 2 14ன்றது தான் எனக்கு ஆரமா கிடைக்கும். 14 தானே ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு அரைவட்டத்தின் ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்னன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2023 கேட்டிருக்காங்க. நமக்கு அரைவட்டம்லாம் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல, நம்ம முழு வட்டமே கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா முழு வட்டத்துல பாதி தான் அரைவட்டம். அப்ப வந்த ஆன்சரை 2ஆல வகுத்துக்கலாம், நமக்கு பாதி கிடைச்சிடும். ரைட்டுங்களா? அப்ப 21 கொடுத்துருக்கான். அப்ப 7 என்ன பண்ணிருக்கான் 3ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கான். அதே மாதிரி சுற்றளவையும் நம்ம 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டுங்களா? அப்ப 44 3ஆல மல்டிப்ளை பண்றோம். ரைட்டுங்களா? அப்படி பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 132 கிடைக்கும். இது வந்து முழு வட்டத்துக்கு. அப்ப அரை வட்டம் தான் நமக்கு கேள்வி. அப்ப இதுல பாதி வந்து 6 2 12 6 2 12. ரைட்டுங்களா? இதோட முடியல. இப்போ ஒரு அரை வட்டம்னா ரைட்டுங்களா, சோ இப்படி ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிருக்கும். ரைட்டுங்களா? இதனுடைய ஆரம் தான் வந்து பாத்தீங்கன்னா 21. அப்ப இந்த பக்கமும் 21 தான். இந்த அரை வட்டம் இவ்வளவு தொலைவு தான் வந்து பாத்தீங்கன்னா 66. நான் கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. 66ன்றது இவ்வளவு தொலைவு தான். ரைட்டுங்களா? அதோட இந்த தொலைவும் நீங்க ஆட் பண்ணணும். அப்ப 42 வந்து நீங்க ஆட் பண்ணுங்க. 6 2 8 6 4 10. அப்ப 108 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2 வட்டங்களின் ஆரங்களின் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா 2:3 எனில் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஜிடி 2024 கேட்டிருக்கான். நீங்க பாருங்க, ரெண்டுமே வட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கான், 2 வட்டம் சொல்லியிருக்கான். அப்போ ஃபார்முலா வந்து சேம் தான். ரேஷியோல கொடுத்துருக்கான். இப்ப பாருங்க, பையா ஸ்கொயர்னு எடுத்துன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 ஆரம் கொடுத்துருக்கான். அப்போ இது R1 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், இன்னொன்னு பை ஆர் ஸ்கொயர், இது R2 எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? பைக்கு கேன்சல் பண்ணோம்னா ரிமைனிங் இருக்கு 10 தான். எனக்கு R1 R2 மட்டும் தான் இருக்கு. ரைட்டுங்களா? அதை ஸ்கொயர் பண்ணா போதுமானது. அப்போ 2 ஸ்கொயர் இஸ்டு 3 ஸ்கொயர் 4 இஸ்டு 9ன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு வட்டத்தின் ஆரம் 10% அதிகரித்தால் அதன் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் 2023 கேட்டிருக்காங்க. இது சக்சசிவ் பர்சன்டேஜ் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சக்சசிவ் பர்சன்டேஜ் மெத்தட். ரைட்டுங்களா? எஸ்பிஎம்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ், அது பிளஸ் ஆர் மைனஸ்ன்றது நான் சொல்றேன் நான் என்னன்ட்டு, எக்ஸ் இன்டு ஒய் டிவைடட் பை 100. அதாவது அதிகரிக்குதுன்னா பிளஸ் ஆகும், குறையுதுன்னா மைனஸ் ஆகும் எடுத்துக்கணும். ரைட்டுங்களா? இவன் என்ன சொல்றான், 10% அதிகரித்தால், அதாவது நமக்கு ஃபார்முலால ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். அதனால ஆர் இன்ட்டு ஆர்னு எடுத்துக்கலாமா? ஒவ்வொரு ஆரும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10% கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு எக்ஸ் ஆகும், ஒரு ஆரை வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஆகும் எடுத்துக்கிறேன். அப்ப ரெண்டுமே அதிகரிக்குது. 10% பிளஸ் அதிகரிக்கிறதுனால இது ஒரு 10 பிளஸ் 10 இன்ட்டு 10 டிவைட் பை 100. ரைட்டுங்களா? ஸோ 100 அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 தான் கிடைக்கும். ரைட்டுங்களா? 10 கூட்டினா நமக்கு 20 கிடைக்கும். அப்போ 20 கூட்டல் 1 21% வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கணும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு வட்டத்தின் பரப்பளவு 616 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு என்னன்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி குரூப் டி 2022 கேட்டிருக்கான். ஒரே செகண்ட்ல இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அதோட சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா 88. ரைட்டுங்களா? நமக்கு வந்து அந்த டேபிள் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். டேபிள் மீன்ஸ் அந்த 7 44 154. ரைட்டுங்களா? இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான், பரப்பளவு கொடுத்துருக்கான். பரப்பளவு வந்து பாத்தீங்கன்னா 154 4ஆல மல்டிப்ளை பண்ணிப்போம். ஏன்னா இந்த 7 இங்க வந்து 14 வந்திருக்கும், ஏன்னா 7 இன்ட்டு 2. இங்க 88 வந்திருக்கும். ரைட்டுங்களா? ஏன்னா 44 இன்ட்டு 2. இங்க 154 எதால பெருக்கணும், இந்த 2 நம்பராலையும் பெருக்கணும். 2 2 4 4ஆல பெருக்கணும், நமக்கு என்ன கிடைக்கும், 616 கிடைக்கும். ஸோ இதான் எனக்கான எக்ஸ்பிளைன். ஆனா நீங்க பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். ஒன்ஸ் நான் சொன்னதை மட்டும் நீங்க மெமரைஸ் பண்ணாவோ அல்லது புரிஞ்சுக்கிட்டே போதும், மெமரைஸ் கூட இதுக்கு அதிகமா தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு மிதிவண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர். ரைட்டுங்களா? அது 500 சுற்றுகள் சுற்றினால் ரைட்டுங்களா எவ்வளவு தூரம் மீட்டரில் கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பி ஜேஇ 2024 கேட்டிருக்கான். ரொம்ப ரீசெண்டா தான் கேட்டிருக்கான். இப்போ ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 35ன்னு கொடுத்துருக்கான். நமக்கு 7 தெரியும், 44 தெரியும், 154ன்னு தெரியும். ரைட்டுங்களா? 7 எப்போ 35ஆ மாறும், 5ஆல மல்டிப்ளை பண்ணா. அதே மாதிரி 44 நீங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? 5 0 2 5 2 22. ரைட்டுங்களா? அப்போ ஒரு சுற்றுக்கு அது 220 சென்டிமீட்டர் போகும். எத்தனை சுற்று சொல்லியிருக்கான், 500 சுற்றுகள் சொல்லியிருக்கான். அதை மீட்டர்ல கேட்கறான். அப்ப மீட்டர்னா ஒரு மீட்டருக்கு வந்து 100 சென்டிமீட்டர். ரைட்டா? 100 100 கேன்சல் பண்றேன். அப்ப 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 10 0 மிச்சம் 1, 2 10 10 1 11. ரைட்டுங்களா? 1100 மீட்டர். ஒருவேளை கிலோமீட்டர்ல கேட்டிருந்தா 1.1 கிலோமீட்டர்னு வந்துடும். ரைட்டுங்களா? சோ இதான் ஆன்சர். இது நீங்க பார்த்த உடனே
ஒரு 10 செகண்ட்ல போடலாம். நான் வந்து இங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுனால ஒரு நிமிஷம் இது எடுத்துக்குது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு வட்டப்பாதையின் உட்புற ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 7 மீட்டர், வெளிப்புற ஆரம் வந்து பாத்தீங்கன்னா 14 மீட்டர் எனில் அந்த பாதையின் பரப்பளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட் 2023 கேட்டிருக்காங்க. நீங்க பாருங்க, இப்போ நம்ம 7 மீட்டர் ஆரம் எடுத்தோம்னா நமக்கு ஏரியா பரப்பளவு என்ன கிடைக்கும்? 154ன்னு கிடைக்கும். அப்ப 14 மீட்டர் எடுத்தோம்னா நமக்கு பரப்பளவு என்ன கிடைக்கும்? 616ன்னு கிடைக்கும். ஏன் 154 4ஆல பெருக்கிறேன், சரிங்களா? எனக்கு 616ன்னு கிடைக்கும். 616ல 154 போச்சுன்னா என்ன வருது பாருங்க. 6ல 4 போச்சுன்னா எனக்கு 2, 6, 5ல 1 போச்சுன்னா 4, 462ன்னு வரும். ஸோ 462 தான் ஆன்சர். நீங்க இல்லைன்னா ஃபார்முலா வச்சு போட வேண்டியதா இருக்கும், ரைட்டுங்களா? ஃபார்முலா பாருங்க, பரப்பளவுக்கு பை ஆர் ஸ்கொயர். அப்போ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். பையோட வேல்யூ 22/7 எடுத்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் என்ன கிடைக்குது? எனக்கு 14ன்னு கிடைக்கும். அப்போ 14 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர், ரைட்டுங்களா? இதை ஸ்கொயர் பண்ணி 7ஆல டிவைட் பண்ணி 22ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போகிற லாங் ப்ராசஸ். ஸோ போட்டித் தேர்வுக்கு இந்த மாதிரி ஷார்ட்டான ப்ராசஸ் தான் கரெக்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். எக்ஸாம் பார்க்கலாம். வட்டத்தின் மிகப்பெரிய நான், அதாவது சார்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு RRB NTPC 2021 கேட்டிருக்கு. வட்டம்னா பாருங்க எப்படி இருக்கு. இது ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், ரைட்டுங்களா? இந்த சென்டர் பாயிண்ட் வழியா போற கோடு தான் சார்டுனாவே கோடு தாங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா கோடு தான், ரைட்டுங்களா? லைன் கூட சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதா இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ இது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டயாமீட்டர். அது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா விட்டம் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஒரு அரைவட்டத்தின் பரப்பளவு 77 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு RRB ALP 2024 கேட்டிருக்கேன். இப்போ நமக்கு இது வட்டம்னு தெரியும், ரைட்டுங்களா? இது வந்து ரேடியஸ்ன்னு தெரியும். அரைவட்டமா இருந்தா அதே தான், வட்டத்துல பாதி எடுத்துட்டு போறோம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரேடியஸ்ன்னு தெரியும். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்? அது அரைவட்டமோ முழு வட்டமோ ரேடியஸ் மட்டும் சேஞ்ச் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நமக்கு தெரிஞ்ச ஏரியா வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 154ன்னு ஒரு ஏரியா தெரியும், ரைட்டுங்களா? அதுக்கு பெரிமீட்டர் வந்து 44ம் ஆரம் வந்து 7ம் வச்சிருக்கும், ரைட்டுங்களா? இந்த 154ல பாதி, அதாவது இந்த முழு வட்டத்துடைய பாதி தானே அரைவட்டம். அதே மாதிரி இதனுடைய முழு ஏரியால பாதி பாருங்க, 7 2 14, 7 2 14, 77, ரைட்டுங்களா? அப்போ ஆரம் என்னதான்? 7 தான். ஏன்? அரைவட்டமோ முழு வட்டமோ ஏரியா மாறும், ஆனா ரேடியஸ் வந்து மாறாது. அப்ப 7ன்றது தான் சரியான ஆன்சர். Indus Classes